கார்த்திகை மாதத்தில் பெருமாள் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு. துளசி இலையால் அர்ச்சனை செய்யலாம். துளசி மாலை கட்டி போட்டால் பெருமாளுக்கு இந்த 30 நாட்களும் ரொம்ப சிறப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் முதல் நாளில் காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடக்கூடிய துலாஸ்தானம் செய்த பலனும் கிடைக்கும். இதற்கு பேர் முடவன் முழுக்கு என்று பெயர். அதனால் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வருவது சிறப்பு. கிரிவலம் கிரி சுத்து பரிசுத்தம் என்று சொல்லப்படுவார். அதாவது நம்ம மலைகளிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்த அதிர்வுகள், அளவுக்கு அதிகமான காஸ்மிக் எனர்ஜிகள் மலை வாங்கி வைத்திருக்கும். அவைகளை நாம் ஒரு புண்ணியமான நாட்களில், அதாவது பௌர்ணமி நாட்களில் நாம் மலையை சுற்றி வலம் வரும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய பாப சாபங்கள், ருணரோகங்கள் எல்லாம் வெளியேறும். அதாவது மனிதனுக்கு மனத்தால் பல தவறுகள்லாம் செய்வோம், மனத்தால் பிறரை துன்பப்படுத்துவோம். அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகள் கிரி சுற்றுவதனால் நன்மை உண்டாகும். கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை அன்னைக்கு திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் குழல்வாய் மொழி அன்னையையும் வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் அழியும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மூலிகைகள் தீர்த்தங்கள் உண்டு. அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தினம் நாகதோஷ நிவர்த்தி செய்வதற்கு உகந்த மாதம். பஞ்சமியில் செய்யக்கூடிய காலம் பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய காலம் வெகு காலம் நிலைத்திருக்கும். பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் வெகு காலம் நிலைத்திருக்குங்கிறது ஐதீகம். அது நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தாலே தெரியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் அதுவும் ரொம்ப சிறப்பு. அதுபோல் தம்பதிகளுக்கிடையில் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருப்பவர்கள் இந்த சோமவாரத்தில் உமா மகேஸ்வர விரதம் என்று இருக்கிறது. அந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடித்து செய்தால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாக இணைவார்கள். இது ஒரு பெரிய கான்செப்ட். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுக்கணும். பெரும்பாலும் குருவாயூருக்கு போனீங்கன்னா அங்கே விளக்குகள், புது விளக்குகள் வாங்கி, குத்து விளக்குகள், சின்ன சின்ன விளக்குகள்லாம் வாங்கி அங்கே உள்ள விளக்கேற்றிட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஏலம் விடுவாங்க. அதை வாங்கி வீட்டில் பொறுத்தவர்களுக்கு காரியங்கள் கைகூடும், பிரார்த்தனைகள் வெற்றி பெறும். அதுபோல் விளக்கு தானம் பண்ணால் கார்த்திகை மாதத்தில் நடக்கணும். பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகும். கோவிலுக்கு விளக்கு இல்லாத கோவில்களுக்கு நீங்கள் விளக்கு வாங்கி கொடுக்கணும். கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரிக்கிறார் இல்லையா? இந்த மாதத்தில் தான் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் வராது. இதுதான் காரணம். இப்போ கார்த்திகை மாதத்தை திருமண மாதம்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். கார்த்திகை மாதத்தில் தான் பகவத்கீதையை படிக்க ஆரம்பிப்பாங்க. அதை முத படிக்கிறவங்க பகவத்கீதை படித்து இறைவனை வழிபட்டால் மன அமைதி உண்டாகும் அப்படிங்கிறது இங்கே லாஜிக்கு. அதனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு கேட்டால் இதனுடைய சிறப்புகள் சொல்லிலே அவ்வளோ சிறப்பு இருக்குது கார்த்திகைக்கு. ஏன்னா கார்த்திகை பெண்கள் அவங்க தீப வழிபாடு மட்டும் இல்லை, அதனுடைய ஆன்மீக சிறப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் ஜோதி வழிபாடு, ஆமாம் ஐயப்ப ஜோதி வழிபாடு, அதே போல் இங்கே திருவண்ணாமலையில் ஜோதி வழிபாடு, திருப்பரங்குன்றத்தில் ஜோதி வழிபாடு. அப்போ தீப வழிபாடு பொதுவாக எல்லா மாதங்களில் இருந்தாலும், ஆமாம் ஐயப்ப வழிபாடும் முருகன் வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாட்டில் திருவண்ணாமலை என்பது அதிகமாக நமக்கு பெரிய நன்மைகளை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, பிறக்க போகக்கூடிய கார்த்திகை மாதம் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான கொலைபலி பாவங்களிலிருந்து ஒரு மனிதனை கைகூட்டும். அதனால் இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதம் என்பது ஒரு மனிதனுக்கு இந்த மாதத்தில் பெரியக்கூடிய மழை நீரை பிடித்து வைக்கணும். மழை நீர் பிடிந்தால் இதை எடுத்து பிடித்து வைத்திருந்தால் அதுவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நோன்லி வாட்டராக மாறிவிடும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரகசியம். அது மட்டும் இல்லை, கோவில்களில் போய் விளக்கேற்றுவதல், மரஞ்செடி கொடிகளுக்கு இப்போ கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் விருட்ச சாஸ்திரம், மரங்கள் விருட்ச சாஸ்திரத்தின்படி கோவிலுடைய ஸ்தல விருட்சங்களில் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் அம்பாள் உயிர்களை சிருஷ்டி பண்ணாள். இந்த கிருத்திகை மாதத்தில் அவைகள் எல்லாம் தழுத்து மேலேறி அவைகளெல்லாம் பூ பூக்கக்கூடிய காலமாக மாறிவிடும். கன்னி பெண்கள் பூ பெய்தாதவர்களை தள்ளி போய்கிட்டே இருந்தால் இந்த மாதத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு விளக்கு வழிபாடு செய்து தொடர்ந்து விளக்கேற்றி வழிபட்டால் பெண்கள் பூ பெய்துவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது.
அதனால் மரம் செடி கொடிகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். விளக்கு என்பது ஒரு ஜோதி. ஜோதியே சுடரே சூழொளி விளக்கேன்னு சொல்கிறார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பதுன்னு சொல்கிறார். சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது அப்படிங்கிறார். நம்ம ஆன்மாவே கட்டை விரல் அளவில் இருதயத்தினுடைய 4 வாழ்வுகளுக்கு மையத்தில் ஒரு சின்ன குகையாட்டம் இருக்குது, அங்கே தான் இருக்கார். அதனால தான் இந்த ஜோதியை சிம்ம ராசியை ஹிருதய ராசி என்று சொல்வார்கள். அது குகை ராசி என்று சொல்வார்கள். சிம்ம ராசிக்கு குகை என்று பொருள். அதனால தான் அந்த ஜோதியாக இருக்கிறது. கும்பராசியை எடுத்துக்கிட்டிங்கனால் கோபுர ராசி என்று சொல்வார்கள். கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் உச்சி. பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா 5 நிலை கோபுரம் 7 நிலை கோபுரம்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். அங்கெல்லாம் போய் விளக்கேற்றுவாங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கே போக முடியல அப்படின்னா அந்த பெரிய ராஜகோபுரத்தில் போய் விளக்கு ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவதைகள் அவரை மேல் உலகத்திற்கு அழைத்து கொண்டு செல்லும். பாவ புண்ணியத்திற்கு தக்கபடி சுக துக்கங்களின்படி சுகத்துக்கும் துக்கத்தின்படி அந்த ஆத்மாவிற்கு மோட்சமோ இல்லை அடுத்து பிறவுகளோ எடுக்கப்படும். இப்படியெல்லாம் இருந்தது. நாளடைவில் இப்போ கோவில்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாடு வந்ததுனால இந்த பணிகள்லாம் செய்ய முடியலை. கார்த்திகை மாதத்தில் சூரிய தீர்த்தத்தில் நீராடி வணங்கினால் நன்மை உண்டாகும். அந்த காலத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்னு நவக்கிரகங்கள் கோவில்கள்லையும் கும்பகோணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ சூரிய தீர்த்தத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விருச்சிகை ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற பொழுது அது நீர் ராசி. அப்போ தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகளிலெல்லாம் சூரியனுடைய ஆற்றல் உண்டு. அதனால தான் கோவில் குளத்தில் தண்ணி தேங்கி நிற்கும். அதனால் கற்ப கிரகத்தில் இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண நீரெல்லாம் நேராக அந்த குளத்திற்கு தான் தெப்ப குளத்துக்கு வரும். அப்போ அந்த காலத்தில் மக்கள் தெப்ப குளத்தில் நீராடினார்கள், பாவ புண்ணியங்களை எல்லாம் போக்கி கொண்டார்கள். இப்படியெல்லாம் நிறைய வரலாறு உண்டு. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.